ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் குட்டை போடலை விதைப்பு முதல் அறுவடை வரையும் தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் சுலபமாக வளரக்கூடிய கொடி வகை காய்கறியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய். இதை விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. 2 விஷயம் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து கரெக்டாக செஞ்சிட்டோனாலே நம்ம நல்லா வந்து ஒரு அறுவடை எடுக்கலாம். முதல் விஷயம் வந்து மண்கலவை. ஒரு பங்கு வந்து நம்மளுடைய தோட்டத்து மண் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு வந்துட்டு கொக்கோபீட் இல்லைன்னா நம்ம வந்துட்டு மணல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பங்கு வந்துட்டு மண்புழு உரம் இல்லைனா வந்து தொழு உரம். இது எல்லாத்தையும் வந்து சம பங்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மண்கலவை வந்து தயாராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொட்டிகள் வந்து எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய விதை. நம்ம தேர்ந்தெடுக்கிற விதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஒரு நாட்டு விதையாக வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ விதையெல்லாம் இந்த மாதிரி தொட்டியில் வந்து ஒன்றா வந்து போட்டுட்டு நல்லா வந்து நிழலான இடத்துல வச்சு தண்ணி ஊற்றிட்டு வர வேண்டியது தான். ஜினியா பூச்செடியோட விதைகள்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து 25 பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஒன்று 2 or 3 டேஸில் வந்து உங்கள் கையில் வந்து கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் மட்டும் வந்து போட்டுருங்க. விதை போட்டு ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து செடி நல்லா முளைச்சி வந்துடும். ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வேர்லாம் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம தொட்டியில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், இது ஃபஸ்ட்டு செடி வந்து நல்லா வந்து வேர் வந்து இறங்காமல் இருக்குது. இது எந்த மாதிரியான க்ரோ பேக்கில் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக வந்து வரும் இல்லையா, அதில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 15x15 க்ரோ பேக் வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு க்ரோ பேக்குக்கு ஒரு செடி வந்து வச்சுக்கலாம். 2வது தொட்டியில் வந்து போட்டிருந்தது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து வேர் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து வேர் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா நம்மளுடைய செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சீக்கிரமாகவே அந்த உயிர் பிடிச்சி நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக வந்து 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸில் நல்லா கொடி ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கயிறு கட்டி கொடியில் வந்து ஏற்றி விட வேண்டியது தான். அதே மாதிரி அந்த நுனி வருது இல்லையா, அந்த நுனியை வந்து கிள்ளி விட்டணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3G கட்டிங். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா பக்கவாட்டு கிளைகள்லாம் நிறைய வந்து நம்மளுடைய செடி வந்து நல்லா பெருசாக வரும். நிறைய துளிர் எடுக்கும், நிறைய மொக்குகள் வைக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் வந்து காய்கறி செடின்னு இருந்தாலே இருக்கிற பூச்செல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தை தான் வந்து தேடி வரும். ஸோ அந்த மாதிரி பூச்சி பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எல்லோ பேடை அங்கங்கே வந்து கட்டி விடலாம். ஸோ இந்த மாதிரி கட்டி விடும்போது இதில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் வந்துட்டு ஒட்டிடும். ஸோ அதனால் நம்மளோட செடியில் வந்து அதிகமான பாதிப்புகள் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம 10 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த குருத்து புழு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு பூச்சி, அந்த பவுட்ரி மில்லியூ, இந்த மாதிரி நோய் தாக்குதல் இருந்து நம்மளுடைய செடியை வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ செடிகளில் நல்லா வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆண் பூக்கள் தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூக்கள் வந்து வரும். ஸோ இந்த பெண் பூக்கள் வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கும் நல்லா வந்துட்டு பூத்த பூக்கள்லாம் வந்து காய் கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, பெருங்காயத்தை வந்து நல்லா மோரில் வந்து கலக்கிட்டு அதை வந்து செடிகள் மேலெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இது வந்து கொடி வகை காய்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் வந்துட்டு விரும்பக்கூடியது. அதனால் நம்ம எவ்ரி 10 டேஸ் ஒன்ஸ் ஏதாவது வந்து இதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்னென்னலாம் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா, 10 டேஸ் ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் அமிலம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கழிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர் பகுதியில் வந்து புதைச்சி வச்சேன். ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால நிறைய வந்துட்டு காய்கள் வந்துட்டு பிஞ்சு வச்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழுக்கவே இல்லை. ஒரு பிஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா வெம்பறதோ பழுக்கிறதோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம செடிகள் மேலேயும் வந்துட்டு எவ்ரி 10 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு பஞ்சகாவியம், மீன் அமிலம்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நம்மளோட செடி வந்து எவர் கிரீனாக நல்லா பசுமையாக நிறையா வந்துட்டு காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது. புடலங்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிலை தாங்கி வரக்கூடியது. ஸோ அதனால் தாராளமாக வந்து நம்ம ஜான்வரிக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம விதைச்சாலும் நல்ல வந்து ஒரு அறுவடை வந்து எடுக்க முடியுது. நார்மலாக இது எந்தெந்த சீசன்லலாம் நம்ம வந்து விதைக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜூன், ஜூலை, அதுக்கப்புறம் ஜான்வரி, பிப்ரவரியெல்லாம் நம்ம வந்து விதைக்கலாம். நல்லா வந்து ஒரு அறுவடை வந்து எடுக்க முடியுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடை. ஸோ ஃபஸ்ட்டு அறுவடை முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து செடிகளுக்கு வந்து ஒரு கரைசல் வந்து கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளிச்ச நீர் எது வேணாலும் கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து மீந்துடுச்சு. அதை வந்து ரைஸ் பீராக வந்து ரெடி பண்ணி ஒரு 2-3 டேஸ் நல்லா புளிக்க விட்டு அதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி செடிகள் மேலெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். புளிச்ச சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மோர், அதுக்கப்புறம் புளிச்ச மாவு, இது எல்லாமே வந்து செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து pH லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் உதிர்ற பிரச்சனை வந்து இருக்காது. நல்ல வந்து ஒரு தரமான காயாக வந்து கொடுக்கும். ஸோ இது என்னுடைய 2வது அறுவடை.
நல்லா காய் வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான காயாக வந்திருக்கு. நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. நான் பிஞ்சாவே தான் வந்து அறுவடை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய 3வது அறுவடை. காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக நல்லா வந்துட்டு பெருசு பெருசாக வந்து கிடச்சிருந்தது. ஆனால் நான் வந்து குக் பண்ணும்போது நல்லா பிஞ்சாவே தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வலை போட்டிருக்கிறதுனால சில காய்கள் வந்துட்டு வெளியில் வராமல் அப்படியே வந்து உள்ளே வந்து சுருண்டு போயிடுச்சு. ஸோ அப்பயே வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா நல்லா நீட்டமாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது என்னுடைய 4வது நாள் அறுவடை. மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கொடி வகை காய்கறிகள்னு வந்து பார்த்திங்கன்னா அது புடலங்காயை வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து இடத்தெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணிக்காமல் கொடி வந்து கம்மியாகவே தான் போகுது. ஆனால் நம்மளுக்கு வாரம் ஒரு 2 days ஒன்ஸ் நம்ம இதுலேருந்து அறுவடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய மெயின்டெனன்ஸும் வந்து எதுவும் கிடையாது. சாதாரணமாக வந்து ஒரு நல்ல தரமான மண்ணில் தரமான விதையை வந்து போட்டுட்டாலே நம்மளுக்கு தொடர்ந்து வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. மொத்தமாக வந்துட்டு ஒரே டைமில் வந்து அறுவடை பண்ணாமல் எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வந்து தனி தான். இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புடலங்காய் வளர்ப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.